அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே புகழையுமெல்லாம் ஓங்குது. திருவருட் பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரைவிளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 231 அருட்பெருஞ்சோதி. உபதலைப்பு எண் 5. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1575 1576. வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சி அல்கலின் ரோங்கிய அருட்பெருஞ்சோதி. நமது அருட்பெருஞ்சோதி பண்டே தொட்டு அகத்தும் புறத்தும் சூழ்ந்து கொண்டுள்ளதாம். அகத்தே அருளாக நிலைத்திருந்து கொண்டே புறத்தில் ஜோதியை தன் ஆணைப்படி வேண்டியாங்கு பல பல பொருள்களாயும் ஆற்றல்களாயும் அறிவனுபவங்களாயும் உருவாக்கியும் நீக்கியும் கொண்டே உள்ளதாம் அந்த அக அருள். அகமும் புறமும் அந்த அருளும் ஒளியும் இடையராது மேலும் மேலும் விளைவும் விளக்கமும் கொண்டே இருக்கும் உண்மையை குறிக்க வந்த சொல்லே அல்கலின்று ஓங்கிய என அமைந்துள்ள சொற்றொடராய் காண்கின்றோம். இதன் பொருள் நீங்குதல் இல்லாமல் வளர்கின்ற என கொள்ளப்படும். இவ்வகம் புறமாகிய இருநிலை உண்மையை உணர்த்தவே வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் என்று ஓதப்பெற்றுள்ளது. வெல்கனின் பேரருள் என்பதால் அகம் வளர் அருளின் வெற்றியை போற்றுவதாகவும், வெல்கனின் பெருஞ்சீர் என்பதால் புறஞ்சூழ் ஜோதியின் வெற்றி சிறப்பும் குறிக்கப்பட்டதாக கொள்ளலாகும். அருளும் சீரும் குன்றாதோங்கி வாழ துணை புரிகின்றனவாதலின் அவற்றை வாழ்த்துகின்றார். வாழ்த்தி வாழ்வு பெற்று வெற்றி கொண்டாடுகின்றார். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.